சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 5/3/2024 செவ்வாய்க்கிழமை, மாசி மாதம் 22ஆம் நாள், நவமி திதி காலை 8:04 வரை. அதன் பிறகு தசமி திதி. மூலம் நட்சத்திரம் இன்று மதியம் 3:59 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உயரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் வாங்குவதற்கோ அல்லது ஒரு பொருள் விற்பதற்கோ, ஒரு நிலையில் வேலை தொழில் அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய முடிவை, புதிய பொருளை அறிமுகப்படுத்தி ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய, எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு தர்மஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில், குருவின் வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்களை மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். என்னங்க நல்ல பலன்கள் கொடுக்கும்? கொஞ்சம் பண வரவை கொடுக்கும். இது வரைக்கும் காசு பணம் இல்லை, ஒரு இடத்துல இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு எனக்கு பணம் தேவைப்படுகிறது, யாருமே அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு நிலையில் சம்பாதிக்க முடியல, என்னுடைய பணமே இன்னொரு இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு, எனக்கு அடுத்தவங்கெல்லாம் பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, என் பணம் எனக்கு வந்தாலே பரவாயில்லை. அல்லது ஒரு நிலையில் தாய் தந்தையுடைய சொத்துக்களை பிரித்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய, சகோதர வேற்றுமைகள் இருக்கக்கூடிய, ஒரு நிலையில் சொந்த ஊரிலிருந்து பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, வெளிநாட்டிலிருந்து மகன் அல்லது இரத்த உறவினர், மகள் போன்றவர்கள் பணம் அனுப்புவார்களா என்கின்ற ஒரு பண அமைப்பின் காரணமாக நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலேயே பணவரவு வருவதற்கான வாரத்தின் முதன்மை நாளாக இந்த நாள் அமையும். பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய தன்மை இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல இருக்கு. அப்போ 30 வயதிற்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், இருபாலா இருக்கும் ஆண் பெண் 2 பேருக்குமே நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஆகவே மொத்தத்தில் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய முதன்மை நாளாக அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கிற சந்திராஷ்டமம். தேய்பிரையில் வேற இருக்கிறார். அவர் அமாவாசை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். நவமி தசமி திதிகளில் இருக்கிறார். ஆயினும் அவர் குரு பார்வையில் இருக்கிறார். எப்பொழுதுமே சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கும் பொழுது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் அந்த சந்திராஷ்டம நாளில் ஏற்படாது. ஆகவே இன்றைக்கு ஒரு சாதகமற்ற தன்மைகள், கஷ்டங்கள் வந்துடும், அப்படி வந்துடும், வம்பு வரும், சண்டை வரும், வழக்கு வரும், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் சந்திரன் 8ல் மறையும் போது மனம் கொஞ்சம் சங்கடப்படும், சஞ்சலப்படும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இது பாம்பா, இது கயிறா, இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாத ஒரு மன சஞ்சல அமைப்புகள் இன்றைக்கும் நாளைக்கும் ரிஷபராசிக்காரங்க இருப்பீங்க. ஆகவே மனம் தெளிவற்று இருக்கின்ற இந்த நாளில் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, ஒரு மகன் மகளை, குடும்பத்தாரை பாதிக்கக்கூடிய, வேலை தொழில் அமைப்புகளை அப்படியே மாற்றக்கூடிய சில முடிவுகளை மற்றும் இன்னைக்கோ நாளைக்கோ எடுக்காம ஒரு 2 நாள் கழித்து முடிவெடுக்கக்கூடிய நாளாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். மற்றபடி இயல்பான ஒரு நாளாகவே இருக்கும். வேலை அமைப்புகள் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காது. ஆனால் சுற்றி உள்ளவங்க அவங்க வாயை பிடுங்க பார்ப்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி அதன் மூலமாக கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனதையும் ஒரு நிலையில் உடலையும் தளர விடாமல் கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக, அதே நேரத்தில் சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடந்து விடாத நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ஒளி மிகுந்த சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய நல்ல நாள். குருவிடமிருந்து சந்திரன் கடன் வாங்கக்கூடிய நாள் இன்றைக்கு. தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார். தனாதிபதியாக இருந்து இன்றைக்கு ஒரு நிலையில் பிறரிடமிருந்து பணம் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், அந்த கடனை நல்ல விதமாக ஒரு நிலையில் வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலானருக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் சில தீர்வுகள் கிடைக்கும். கணவன் மனைவி பிரிந்து விடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பம் ஒன்றாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இருக்கும். உடுக்கை எழுந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ன வள்ளுவ பெருந்தகை சொன்னார் இல்லையா? அது மாதிரி இன்றைக்கு யாராவது ஒருவர், நண்பர்கள் அல்லது ஒரு நிலையில் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு.
என்னதான் இருந்தாலும் ஒரு கை தட்டினா ஓசை ஏற்படாதுங்க, 2 பேர் சேர்ந்தா தானே ஒன்று செய்ய முடியும். இந்த மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். ஒரு உற்சாகமும் உள்ள உறுதியும் உடல் உறுதியும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வயதானவர்களுக்கு இன்றைக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு நிலையில் கொஞ்சம் காலையிலிருந்தே புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. ஒரு சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில் இன்றைக்கு ராசியை பார்க்கிறார் இல்லையா, எல்லா நிலைகளிலையும் எந்த பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை சமாளித்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. மதியம் 3 மணிக்கு பிறகு கூட்டு முயற்சிகள் இன்றைக்கு ஒரு நல்ல விதமாக பலனளிக்கும். ஆகவே பங்குதாரர்களிடம் கூட இணக்கமான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ல் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான நாள். பொதுவாகவே ஒளிக்கிரகங்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமான பலன்களை கொடுத்துட மாட்டாங்க. இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். தேய்பிறை நிலையில் இருந்தாலும் கூட ஒரு சாதகமான சில விஷயங்கள், அதாவது நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இயல்பாகவே இருந்து உங்களுக்கு சாதகமாக பிறர் செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் உள்ள நல்ல நன்மைகள் உள்ள நாளாக இந்த நாள் அமையும். அடுத்தவரிடம் பணம் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்கின்ற நிலைமையில் இப்போ வருமா அப்போது வருமா என்கின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற் போல பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 6ஆம் இடம் என்பது கடன், பகை, நோய் போன்றவைகளை தீர்க்கக்கூடிய, அவைகளை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. இந்த நிலையில் சிலருக்கு பார்த்திங்கன்னா பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், வளர்ச்சிக்கான நல்லதுக்கான சுப விஷயத்திற்கான கடன் சொல்லுவேன். 6ஆம் இடம் சுப வீடாக இன்றைக்கு இருக்கிறதே, சுபத்தன்மையோடு இருக்கிறது இல்லையா. ஒரு வீட்டுக்கான கடன், வாகனத்திற்கான கடன், ரொம்ப நாளாகவே இந்த கடனை ஒழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன், மொத்தமாக வேறு ஏதேனும் ஒரு சொத்தை மாற்றி கொடுத்து விட்டு அதன் மூலமாக கடனை அளிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கடகத்தினருக்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு விரையாதிபதி 5ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். மிகப்பெரிய யோக நாள். சில அமைப்புகளில் இன்றைக்கு செலவுகள் இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் அல்லது எதிர்கால திட்டத்திற்கான ஒரு செலவுகள், ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுன்னு சொல்கிறோம்ல. ஒரு வீடு கட்டுறதுனா முதல்ல என்ன பண்ணுறோம், அஸ்திவாரத்தை ஒரு ஸ்ட்ராங்காக போடுறோம், அதற்கு பிறகு தான் பில்லர்களை எழுப்பி அதற்கு பிறகு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். அதை போலவே உங்களுடைய வாழ்க்கை நல்ல தூண்களோடு நல்ல விதமாக இருக்கக்கூடிய அஸ்திவாரங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் அமையும். சிலருக்கு பிள்ளைகளை பற்றி இருந்து வந்த கவலைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை, பிள்ளைகளுக்காக ஏதேனும் கல்வி கட்டணத்திற்கு ஒரு விஷயத்தை நம்ம ரெடி பண்ணிக்கிறது, அல்லது பிள்ளைகள் வெளிநாடு போகணும்னு சொல்றாங்க, வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டும் என்பதை இவர் லட்சியமாக வைத்திருக்கிறார். இப்போதிருந்தே நாம் சிறுக சிறுக சேர்த்தா தான் ஒரு நிலையில் பிள்ளையுடைய ஆர்வத்தை, ஆசையை நம்மளால நிறைவேற்ற முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு இன்றைக்கு ரொம்ப கூடுதல் நல்ல நாளாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த கணவனை பற்றிய கவலை, பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அத்தனையும் விலகி உங்கள் பக்கத்தில் அதிர்ஷ்டம் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் உணர முடியும். ஒரு மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர், எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நான் என்ன சொன்னாலும் இந்த ஆளுக்கு திருப்தியே இல்லை, இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் அனைவருக்குமே இன்றைக்கு சாதகமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் சிம்மத்திற்கு இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். குருவும் சந்திரனும் ஒருவனின் அமைப்பில் மிகப்பெரிய நல்ல நிலைகளில் இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு சுகமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாளை சொல்லலாம். சுகஸ்தானம் இன்றைக்கு வலுவடைகிறதுனால அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல, ஒரு 60 வயது கேட்டார் போல ஒரு நிலையில் பேரன் பேத்திகள் அல்லது சிறியவர்களிடம் வந்து ஏதேனும் ஒரு நல்ல தகவல்கள் வர்றது, உடம்பு சுஸ்தமாகிறது. உடல் நிலையில் ஏதோ ஒன்று அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது, அங்கே குத்துது இங்கே குத்துதுன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு 60-70 வயது கடந்த கன்னிராசிக்கார பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 10-20 வருஷம் நல்ல ஆரோக்கியமாக இருப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அதற்கான ஈடுபாடு அமைப்புகளும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். ஒரு சிறு குறு பயணம்னு சொல்லப்படக்கூடிய 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்குள்ள ஏதேனும் ஒரு நல்ல பயணம் மேற்கு திசை நோக்கி அல்லது வடமேற்கு திசை நோக்கி இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பயணம் நடந்து அந்த பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பொருள் வரவு வரக்கூடிய ஒரு நிலை, அல்லது கடனை வாங்குவதற்காகவாவது தொலைதூர அமைப்புகளுக்கு டிராவல் செஞ்சுட்டு அதன் மூலமாக பணத்தை வசூலித்து கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் என கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே பயண மேன்மைகள், பயண நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மாணவர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். கல்வியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், பரீட்சை நல்லா எழுத முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் இன்றைக்கு அதிக வலுவை அடைஞ்சிருக்கு.
3, 7, 9ன்னு சொல்லப்படக்கூடிய உபசயஸ்தானங்களும் கேந்திர கோண பாவகங்களும் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். என்னங்க நடக்கும்? நல்ல எண்ணங்கள் இன்றைக்கு மனசில் வரும். இன்றைக்கு வரக்கூடிய எண்ணங்களை காலையில் ஒரு 10 மணி 9 மணிக்கு பிறகு அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய மனம் நல்ல விஷயங்களை இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இந்த முயற்சியை செய்தால் சக்ஸஸ் ஆகிட முடியுமா, அல்லது இவரை போய் பார்த்தா நல்லா இருக்குமா என்பது மாதிரியான அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல உங்களுடைய எதிர்காலம் அல்லது உங்களுடைய முயற்சிகள் பலிப்பதற்கான அத்தனை நல் எண்ணங்களும் மனதில் உருவாகக்கூடிய, அதை நீங்கள் அப்படியே செயல்படுத்தக்கூடிய, மனசில் எண்ணங்கள் வந்தால் போகிறோமாங்க, இருக்கிறது அப்படியே பறக்கிற மாதிரியும் அங்கே ஆகிற மாதிரியும் இங்கே ஆகிற மாதிரியும் நம்மளே பிரதமர் ஆகிற மாதிரியும் நம்மளே ஜனாதிபதி ஆகிற மாதிரியும் தான் எண்ணங்கள் வருது. நடக்கணுமேங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அவரவருடைய பிறந்த நாள் தகுதி இது போன்ற ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல உங்களுடைய எண்ணங்கள் உயர்வானவராக இருந்து அதன் மூலமான நல் முயற்சிகள் பலித்து இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் சில அடையாளங்கள் காட்டப்படுகின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கு அறிமுகம் ஆகப் போகின்ற ஒருவரின் மூலமாக வாழ்க்கை அப்படியே திசை மாறி நல்லவைகள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் துலாத்திற்கு இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறார். எதிர்பாராத சில தனவரவுகள் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் குடும்பம் அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். யார் வாழ்க்கை துணைவர் என்பது போன்ற சில நிலைகள் இன்றைக்கு நல்லா இருக்கும். முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே முதல் திருமணம் முடிஞ்சு போச்சு, 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரவே இல்லை. 2வதும் ஏதாவது ஒரு நிலையில் இந்த மாதிரி சிக்கலாக இருந்தால் ஐயோ வாழ்க்கை எனக்கு ரொம்ப சிக்கலாகி போயிடும், என்னுடைய மனம் ஒடிந்து போய்விடுவேன் என்கின்ற மனம் உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து விருச்சிகராசிக்காரர்களுக்கும் 2வது திருமணம் நல்ல விதமாக நடக்கும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தனம் சேரும் நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். எந்த இடத்துல நீங்கள் சம்பாதிக்க முடியும், எந்த கல்வி அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல தான் பலன் நடக்கும். எந்த கல்வி பயின்றால் நல்ல பலன்கள் என்பதை இன்றைக்கு மாணவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை, எந்த வேலை எந்த தொழில் செஞ்சால் அதில் நமக்கு முன்னேற்றம் இருக்கும், பண வரவு வரும் என்பதை இந்த மாணவ பருவம் கடந்து வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் அறிவார்ந்த சில விஷயங்களில் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கு வாங்க இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் அதை செய்து கொடுக்கக்கூடிய தகுதிகள் வரக்கூடிய சிறப்பு நாள் விருச்சிகத்திற்கு இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தூர பயணங்களை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களிலிருந்து இன்றைக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு இந்த வாரம் முழுவதுமே பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இணைய வழி நன்மைகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். அதாவது ஒருவரை பார்க்காமலேயே மீடியேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நிலையில் இந்த பொருளை நான் பார்க்கவில்லை, இந்த பொருளை வாங்குபவரை பார்க்கவில்லை, ஆனால் நான் இவர் ஒருத்தர் வாங்கிட்டாரு இவர் ஒரு வித்துட்டாரு, எனக்கு பேங்க்கில் வந்து அமௌண்ட் வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு நிலையில் மீடியேட்டர் தொழில் செய்யக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே இசை பாட்டு கலை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்கள் சமூக ஊடகங்களில் புகழையும் பெறணும், அது மாதிரியே பைசாவும் வரணும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பதற்கான நல் வாய்ப்புகள், திறமை இருக்குதுங்க, கரெக்டு தாங்க, அதை வாய்ப்புகள் கிடைக்கணும்ல, சரியானவர்களுடைய கண்ணில் பட்டு அதற்கேற்றாற் போல் அதன் பிறகு நான் என்னுடைய புகழ் பெருகி அதற்கு பிறகு பணம் வர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் முயற்சிகளில் கடுமையான அமைப்புகளில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே உங்கள் மீது புகழ் வெளிச்சம் படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவு இருக்கக்கூடிய நாள். ஆனால் அந்த செலவு நல்ல செலவாக இருக்கும். கடன் வாங்க தேவையில்லாத அளவுக்கு ஏதாவது பணவரவு வந்து, அதாவது இன்றைக்கு நல்லா சம்பாதிப்பீங்க, ஆனால் அதை இன்றைக்கே செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். எல்லா நிலையிலையும் நம்ம சேர்த்து வைக்க முடியாதுங்க. செலவு செய்தாலும் கூட ஒரு பொருட்சேர்க்கை வீட்டில் இருக்குதா, ஒரு டிவி வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், அல்லது ஒரு கடனை கொண்டு போய் அடைக்கிறோம், நமக்கு தேவையான ஒரு விதத்தில் பணத்தை செலவு செய்கிறோம் என்கின்ற திருப்திகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் அப்படியே படிப்படியாக இந்த வாரத்திலேயே
விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இன்று முதல் மகரத்திற்கு ஆரம்பமாகுது. போன செப்டம்பர்லேருந்தே 2023 செப்டம்பர்லேருந்தே மகரத்திற்கு பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. 98% பிரச்சனைகள் அல்லது 99% பிரச்சனைகள் முழுவதுமாக நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு. இன்னும் ஒரு 1% 2% தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை. இந்த இடத்தையும் நம்ம தாண்டிட்டோம்னா இனிமேல் நாம் முழு மனிதனாக புது மனிதனாக பிரச்சனைகள் இல்லாதவராக மாறிவிடுவோம் என்கின்ற நம்பிக்கை அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே அப்பாடா பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டோம், சக்சஸ் என்கின்ற மாதிரியான அத்தனை அமைப்புகளும் இன்றைக்கு மனதிற்குள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை புத்துணர்ச்சிகள் வரக்கூடிய சிறப்பு நாள் மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள். 11ஆம் இடத்தில் சந்திரன் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல என்ன விஷயம் உங்களை உறுத்தி கொண்டிருந்ததோ, ஒரு சங்கடம் இந்த மாதிரி இருக்குது, வேலைக்கு போகவே முடியல, வீட்டில் இந்த மாதிரி பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது, இந்த மாதிரியான ஒரு சங்கடமான உறுத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இன்றைக்கு அப்படியே படிப்படியாக மனதை விட்டு விலகி உங்களுடைய பேச்சை மற்றவர் கேட்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வழக்குகள் சார்ந்த விஷயம் வெற்றி எங்கே கிடைக்கும்? வழக்கில் வெற்றி கிடைக்கும், போட்டிகளில் வெற்றி கிடைக்கும், எண்ணங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. நீங்கள் தவறாகவே ஒன்றை அணுகியிருந்தாலும் தவறாகவே ஒன்றை நினைத்திருந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் 11ஆம் இடத்தில் லாபத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நாளில் அந்த தவறுகளே இருந்தாலும் கூட வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் உழைப்பையும் உண்மையையும் நேர்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாகிய கும்பராசிக்காரர்கள் தவறாக போய்விட மாட்டீர்கள் என்கின்ற அமைப்பும் கண்டிப்பாக இந்த ராசி பலன்னு சொல்லித்தான் ஆகணும். ஆகவே கடந்த ஒரு வருடமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாள் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாள். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் இன்றைக்கு குருவின் பார்வையில் சந்திரனுடைய இருப்பால் இருக்குது. 2 10ஆம் இடங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய புனித அமைப்புகளை அடைந்திருக்கின்றன. 2 6 10ஆம் இடங்கள் எப்பொழுதெல்லாம் நல்ல வலிமையாக குருச்சந்திர தொடர்புகளோடு ஏற்படுதோ அப்போது வேலையில் இருந்த சங்கடம், தொழிலில் இருந்த சங்கடம், வியாபாரம் சரியாக இல்லை, எதை வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரியல, இது நஷ்டமாகி போச்சு அது நஷ்டமாகி போச்சு, அடுத்து வரக்கூடிய இதாவது நம்ம சரியாக தான் செலக்ட் பண்ணுறோமா, இந்த மாதிரியான ஒரு குழப்ப எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வேலை தொழில் வியாபாரம் ஜீவனத்திற்காக எந்த துறையில் இருக்கிறீர்களோ அவைகள் அத்தனையும் மிக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. அலுவலகத்தில் இந்த நாளைக்கு இன்றைக்கு ஆரம்ப நாளாக இந்த வாரத்தின் முதன்மை நாளாக இருக்குது இல்லையா. ஒரு பதவி உயர்வு கேட்குறவங்க, சம்பள உயர்வு கேட்டிருக்கிறவங்க, அதிகமான உழைப்பு இருக்குது, வேலைப்பளு கொஞ்சம் குறைய வேண்டும், இவ்வளோலாம் பண்ண முடியாது, 24 மணி நேரமும் பண்ண வேண்டிய வேலையை 8 மணி நேரத்தில் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இந்த டார்ச்சருக்கு இந்த வேலையவே விட்டுறலாம், எதுக்கும் கடைசியாக ஒரு வார்த்தை பேசி பார்க்கலாம், இந்த மாதிரியான எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய முழு முதல் அமைப்புகளையும் மேலிடம் கவனமாக கேட்கக்கூடிய நாளாக உங்களுக்கு சாதகமாக, ஆமாம் சரியாக தான் சொல்றாரு, இவருக்கு வேலை அதிகமாக இருக்கிறது என்பதை மேல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்து உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனத்திற்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா இந்த ராசிக்கு இந்த உலோகம் போடலாம், இந்த ராசிக்காரங்களுக்கு அதாவது பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு தங்கம் நல்லாயிருக்கும், ரிஷபராசிக்காரங்களுக்கு வெள்ளி நல்லாயிருக்கும், சனியோட சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இரும்பு நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான தங்கம் வெள்ளி இரும்பு தாமிரம் போன்ற உலோக அமைப்புகளை ராசியோடு தொடர்புபடுத்தி சொல்கிறாங்கல்ல, இவங்க இந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும், மகர ராசியில் பிறந்தவங்க இரும்பு தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான அமைப்புகளை எப்படி 100% சரியாக சொல்ல முடியுமா? இந்த உலோக சாதகம் என்கின்ற அமைப்பு, ஒரு உலோகத்தினால ஒருவருக்கு பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எந்த ராசிக்காரர்களுக்கு உண்டுன்னு கேட்குறார். உண்மையில் ராசி பலன் என்பதே பொதுவானது தான் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவேன். ராசி பலன் அல்லது ராசிகள் இதை வைத்து துல்லியமான சில பலன்களை கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள் அல்லது என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் எந்த கிரகம் உங்களுக்கு அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய உலோக அமைப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கை கொடுக்கும். நான் சொல்கிறது இப்போ கையில் போட்டுக்கிறதோ விரலில் போட்டுக்கிறதோ, நான் ஒரு தங்க மோதிரத்தை போட்டுக்கிறேன், நான் ஒரு வெள்ளி மோதிரத்தை போட்டுக்கிறேன், இந்த மாதிரியான
அமைப்புகளில் இல்லை. உலோக சாதகம் என்பது ஒரு உலோகத்தின் மூலமாக நீங்கள் எப்படி சம்பாதிப்பீர்கள் என்பது. குருவின் வலுவாக குரு ஒரு நிலையில் 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற பங்கமற்று இருக்கின்ற ராகுவோடு சனியோடு சேராது இருக்கக்கூடிய குரு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தோடையோ 10ஆம் இடத்தையோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். தொடர்புனா என்ன, பார்வை இருப்புன்றதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான அவர்களுக்கு மஞ்சள் நிறமுள்ள உலோகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தங்கம், பித்தளை போன்ற வெண்கலம் போன்ற இதர்களின் மூலமாக அவர்களுக்கு நல்ல லாபம் வரும். அதாவது ஒரு அடகு கடைக்காரர் இருக்கிறார்னு வச்சுக்கோம். அந்த அடகு கடைக்காரருக்கு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதை சர்வ நிச்சயமாக சொல்லிவிடுவேன். தங்கத்தை அவர் வாங்கி கொண்டு தான் நமக்கு அவர் பணத்தை கொடுக்கிறார். அதன் மூலமாக வருகின்ற வட்டியால் அவர் பிழைத்துக் கொள்கிறார். இந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு அங்கே தங்கம் போன்ற மஞ்சள் நிறமுள்ள உலோகங்கள் அவர்களுக்கு சாதகமாக வரும். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி அதிக சுபத்துவமாக இருந்தால், சனி குரு சுக்கரனுடைய தொடர்புகள் வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளோடு இருக்கும் பொழுது அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு சார்ந்த துறைகளில், இரும்பு எல்லா இடத்துலையும் நம்மை சுற்றி விரவி இருக்கிறது, ஒரு இயந்திரமாக இருக்கிறது. ஒரு நிலையில் கையில் பிடிக்கிறதுலேருந்து கத்திரிக்கோள்லேருந்து எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீட்டு. சாப்பிட்ற பாத்திரம் கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தானே வந்துருச்சு. எவர் சிலர் பாத்திரமெல்லாம் பின்னணியில் இருப்பது இரும்பு தானே. அப்போ இந்த மாதிரி பாத்திர கடை வைத்திருப்பவர்கள், கையில் இரும்பை வைத்திருக்கக்கூடியவர்கள், டெய்லர்களை கூட சொல்லுவேன். ஒரு கட் பண்ணுறது சனி செவ்வாயுடைய சம்பந்தப்பட்டது. கையில் ஆயுதத்தை வைத்து வேலை செய்யக்கூடியவர்கள், ஆயுதங்கள், எந்திரங்கள், பஸ் ஓட்டுநர்கள் போன்ற இயந்திர நகரும் இயந்திரங்களோட தொடர்பு கொண்ட அனைவருக்குமே அங்கே இரும்பை குறிக்கக்கூடிய சனி சுபத்துவமாக இருக்கும். ஒரு நிலையில் அவர்கள் மகர கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தார்களே ஆனால் கூடுதலாக இரும்பு சார்ந்த விஷயங்களை அவங்க நன்றாக இருப்பார்கள். தாமிரம் என்று சொல்லப்படக்கூடிய அரிய வகை உலகத்தினால சூரியன் வலுத்திருப்பவர்கள், கரண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சூரியன் வலுத்திருக்கக்கூடியவர்கள் தாமிரம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் வெள்ளி எனப்படுவது முழுக்க முழுக்க சுக்கிரனுக்கு சொந்தம். ரிஷப துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வெள்ளியின் மீது ஆர்வம் இருக்கின்றது என்றாலும் கூட அந்த வெள்ளியின் நாயகனான சுக்கிரன் சுபத்துவமாக இங்கே இருக்க வேண்டும். அவர் அங்கே சனி செவ்வாய் ராகுவோடு சேராமல் இருந்து, குறிப்பாக ராகுவோடு சேராமல் அமாவாசை சந்திரனோடு சேராமல் இருந்து அவர் தனித்திருக்கின்ற நிலைமையில் அவர் அங்கே சந்திர அதியோகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமிக்கு எதிரே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு எதிரே அவர் இருக்கும் பொழுது அவருக்கு வெள்ளி சார்ந்த விஷயங்கள், வெள்ளை நிறம் சார்ந்த விஷயங்கள், வெள்ளையாக இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தின் மூலமாக அவருக்கு நல்ல விதமான அமைப்புகள் வரும். ஆகவே உலோக சாதகம் என்பது எந்த உலோகம் எந்த கிரகத்திற்கு இது என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதா என்பதை என்னுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் புரிந்து கொள்ளும்போது மிக தெளிவாகவே எந்த உலோகம் சாதகமாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.